எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாதமா அமையப் போகுது? அசுப பலன்கள தரப்போகுதா? சுப பலன்கள தரப்போகுதா? அசுப பலன்கள் அப்படின்னா அது என்ன? சுப பலன்கள் அப்படின்னா என்ன? அப்படிங்கிறத பத்தியும், மேலும் இந்த ராசியில் இருக்காங்கல்ல அந்த 3 நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த ஆடி மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு? அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன? அசுபம் தரக்கூடிய நாட்கள் என்ன? செய்ய வேண்டிய பரிகாரங்கள்லாம் என்ன? அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்ககிட்ட இந்த பதிவுல முழுசா சொல்லப் போறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட வரும். மேலும் உங்களுக்கு புதன் பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புதன் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் அவரை நினச்சி நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு கூடிய விரைவில் கொடுப்பாரு. ஸோ மறக்காமல் இந்த ஒரு சின்ன விஷயத்தை பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் கிடைக்கும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டாகுங்க. மேலும் முன்னேற்றத்திற்கு தடை எதுவுமே இருக்காது. புதிய பொருட்களின் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் அடிக்கடி வீண் விவாதம், கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலமாக பாதிப்புகளை உங்களால் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள முடியும். மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். பிள்ளைகள் வகையில் பெருமையும் சேரும். இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக நீங்கள் இருப்பீங்க. மேலும் உறவினர்கள் வருகை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வாகனத்தில் செல்லும்போது மட்டும் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளிடம் இருந்து நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த சுப செய்திகள் கிடைப்பது மகிழ்ச்சியை கொடுக்குங்க. மேலும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் ஏற்படக்கூடும் என்றாலுமே கூட உரிய சிகிச்சையினால் உடனே சரியாகிவிடும். கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்க. எந்த காரணத்தை கொண்டுமே நீங்கள் கடன் எங்கேயுமே வாங்காதீங்க. மேலும் உத்தியோகத்தில் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆனாலுமே சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. கூடுமான வரை உங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்க. உயர் அதிகாரிகளோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிங்க. தொழில் மற்றும் வியாபாரம் விறுவிறுப்பாக உங்களுக்கு இருக்கும். போட்டிகளால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். ஆனாலுமே சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வருங்க. வீண் அலைச்சலும் அதனால் மன சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடுங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. மாத பிற்பகுதிக்கு மேலே அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய விஷயமா இருக்குங்க. வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருப்பது மிக அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 6. வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி மற்றும் வெங்கடாஜலபதி அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அதே போல் புத்தி சாதுர்த்தியம் கொண்ட மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோகமான மாதமாக நிச்சயமாக இருக்குங்க. தைரிய வீரிய காரகன் செவ்வாயும் ஞான மோட்சக காரகன் கேதுவும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். நினைத்த வேலைகள் நடக்குங்க. இதுவரையில் உங்களுக்குள்ள இருந்து வந்த தயக்கம், சோர்வு, பயம் உங்களை விட்டு விலகும். மேலும் உங்களுடைய திறமையும் செல்வாக்கும் வெளிப்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பும் பதவியும் கிடைக்குங்க. எடுத்த வேலைகளை முடித்திடக்கூடிய சக்தி பிறக்கும். ஜென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களில் வேகம் இருக்கும். மேலும் ஜூலை 3 வரைக்குமே புதனின் சஞ்சாரம் சாதகமாக அமைஞ்சிருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். விரும்பிய இடத்தை வாங்குவீங்க. எதிர்பார்த்த பணம் கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகுங்க. மேலும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையுங்க. பணியாட்களுக்கு வேலைப்பளு அப்படிங்கிறது அதிகரிக்கும். அப்படின்னாலும் கூட மேலதிகாரிகளின் வழிகாட்டுதலும் ஆதரவாக உங்களுக்கு இருக்குங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, படிப்பில் அக்கறை கூடும்.
பெண்களுக்கு நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாகும். விவசாயிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பணியாட்களுக்கு நெருக்கடிகள் விலகும். அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் 14. செய்ய வேண்டிய பரிகாரம் கந்தே சுவாமியை வழிபட்டு வர சங்கடம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் போகுங்க. மேலும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியோடு செயல்பட்டு நினைத்ததை அடைந்து வர உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பார்வையோடு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் சனியும் எதிர்பார்த்து முன்னேற்றத்தை கொடுப்பாங்க. புதிய முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க. தடைப்பட்டு வந்த வேலைகள் இனி வேகமாக நடக்குங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வரன் அப்படிங்கிறது கிடைக்குங்க. புதிய வீடு வாகனம் வாங்கும் கனவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நனவாகும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் குடும்பத்தின் மீது அக்கறை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை ஏற்பீங்க. பண நெருக்கடிகள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிறது உங்களுடைய கைக்கு கண்டிப்பாக வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லைங்க. விலகி சென்ற உறவினர்கள் இப்போது தேடி வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மேலும் அவங்களால உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான உதவிகள்லாம் கிடைக்கும். உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது விலகும். உழைப்பாளிகளுக்கு விவசாயிகளுக்கும் இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு குடும்பம் வேலையில் இருந்து வந்த நெருக்கடி நீங்க போகுது. மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க. சுய தொழில் செய்பவர்கள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் ஜூலை 14. செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் சக்தி அம்மனை வழிபட்டு வர வாழ்க்கையில் வளம் கிடைக்குங்க. மேலும் புனர்பூசம் 1, 2, 3 பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு வழிகாட்டும் வகையில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு ராசிக்குள்ளே சஞ்சரித்து அலைச்சல்களை அதிகரித்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்குவார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே வெறும் கனவாகவே இருந்த யாவும் இனி நனவாகும். பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகப் போகுது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களின் ஏக்கம் தீரும். திருமண வயதிற்கு பொருத்தமான வரன் வரும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு சனிக்கு குருவின் பார்வை உண்டாவதால் இறை அருள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். பணியில் உண்டான பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் சிலர் தங்களது தொழிலை விரைவு செய்வதற்கான வெளியூருக்கு தங்கி போவீங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்திற்கும் உங்களுக்கு ஒரு இடைவெளி உண்டாகும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசூலாகுங்க. குடும்பத்தினர் விருப்பங்களை பூர்த்தி செய்வீங்க. விவசாயத்தில் முன்னேற்றமும் கிடைக்கும். வயதானவர்களுக்கு இருந்து வந்த பாதிப்பு நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முருகனை வழிபட்டு வர வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது பிறக்குங்க. ஸோ நம்பிக்கையோடு முருகப்பெருமான வழிபட்டு வாருங்க. என்ன அன்பு நேயர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதமானது எப்படி அமைஞ்சிருக்கு, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பாங்க. இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். மேலும் உங்களுக்கு புதன் பகவானை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் புத பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.